நாகர்கோவில்காரங்கிறதுனாலேயே எனக்கு லேட் 80s மலையாள சினிமா ஃபெமிலியர் ஆயிடுச்சு. லாங்குவேஜ், ஆக்சஸ், கல்ச்சர் இது எதுவுமே ஒரு ப்ராப்ளமாக இருந்ததில்லை, ஒரு பேரியராகவும் இருந்ததில்லை. மம்மூட்டி, மோகன்லால், இன்னசென்ட், பிரியதர்ஷன், ஃபாசில், சித்திக்லால், சோபனா, கேபிஎஸ்சி லலிதா, ஊர்வஷி, ஜெயராம், திலகன், முகேஷ், ஜெகதீஷ் ஸ்ரீகுமார், ஜெகதீஷ், சுரேஷ் கோபி, நெடுமுடி வேணும். அப்பா, ஒரு ஸ்டார்டம் இல்லாத ஒரு புது உலகம் எனக்கு அப்போவே ஓப்பன் ஆச்சுது. அந்த உலகத்தில் நான் ஃபஸ்ட்டு நோட்டீஸ் பண்ண ஒரு ஆக்டர் இன்னசென்ட். அவர் இப்போ இல்லை, உயிரோடு இல்லை. இன்னொரு ஆக்டர் கம் ரைட்டர், அது ஸ்ரீனிவாசன். நான் ஸ்ரீனிவாசனை ஐடென்டிஃபை பண்ணுறது காமெடி மூலமாக தான். சித்திரம், சிஐடி ஸ்ட்ரைலாஜி, தாசன் அண்ட் விஜயன் 2 மெமரபிள் கேரக்டர்ஸ் நமக்கு தந்திருக்காங்க. அதோட 3 மூவிஸ், நாடோடி காட்டு, அக்கறை அக்கறை அக்கறை, பட்டண பிரவேசம், தென் காந்திநகர் செகண்ட் ஸ்ட்ரீட், மிதுனம், சந்திரலேகா கொஞ்சம் லேட்டாக வந்துச்சு, தென் தேன்மாவி கும்பத்து. இதெல்லாமே ஒரு கம்ஃபர்ட் ஃபிலிம்ஸ். போர் அடிக்கும் போதெல்லாம் எப்போ வேணாலும் யூ கேன் ஃபுல்லி வாட்ச் இட் த்ரூ. இது எல்லாமே மோகன்லால் காம்பினேஷனில் வந்த படங்கள். நான் இந்த லிஸ்ட்டில் வந்து சொன்ன படங்கள் எல்லாமே ஆக்சுவலி மோகன்லாலுக்காக தேடி போய் பார்த்து அங்கே நான் கண்டெடுத்தது தான் ஸ்ரீனிவாசன். ஸோ நேச்சுரலி இதெல்லாமே காமெடி மூவிஸ். ஹி வாஸ் அ காமெடியன் இன் ஆல் தீஸ் மூவிஸ். ஸோ ஐ தாட் ஓகே, அ காமெடி ஆக்டர். தட் வாஸ் மை ஃபர்ஸ்ட் மிஸ்டேக். ஸ்ரீனிவாசனோட காமெடியில் பஞ்ச் டயலாக்ஸ் இருக்காது, கிண்டல் இருக்கும், கேலி இருக்கும், செல்ஃப் ட்ரோல் இருக்கும், ஆனால் பாடி ஷேமிங் இருக்காது. அவரோட காமெடிஸ் எல்லாமே ஒரு கேரக்டர் ரிலேட்டட் காமெடிஸாக இருக்கும். இதனாலேயே அவரோட எல்லா படங்களோட காமெடிஸ், இன்க்ளூடிங் த ஒன் தட் ஐ ஹவ் லிஸ்டட் earlier, you will remember those characters and his presence in those characters. ஏதோ ஒரு அன்யூஷுவல் சுச்சுவேஷனில் மாட்டிக்கிட்டு ரொம்ப ஸ்மார்ட்டாக அதுலேருந்து தப்பிக்கணும்னு ட்ரை பண்ணி அதுக்கப்புறம் அது ரொம்ப ஆக்வர்ட் சுச்சுவேஷனாக முடிகிறது மாதிரியான கேரக்டர்ஸ் அவர் நிறைய பண்ணியிருப்பார். இதனால தான் என்னவோ எந்த பேரியருமே இல்லாமல், எந்த கன்ஸ்ட்ரெயின்ஸுமே இல்லாமல் நம்மளால் அவரோட டக்குன்னு கனெக்ட் பண்ண முடியுது. ஆனால் அவரோட காமெடிகளில் we were not laughing at him, but we were laughing at us through self recognition. ஏன்னா அவரை பற்றி ஒரு இன்ட்ரெஸ்டிங் கான்ட்ரடிக்ஷன் இருக்குது. தி ஆக்டர் வர்சஸ் தி ரைட்டர். ஆக்டரா he was always a harmless character. Always throughout the film வந்து he will always be in an awkward situation to carry his comedy throughout. ஈஸியாக அண்டர் எஸ்டிமேட் பண்ணக்கூடிய ஒரு ஆள் மாதிரியான ஒரு கேரக்டராக தான் இருக்கும். அவரை பார்க்கும்போதே அவரை ஈஸியாக ஏமாத்திடலாம். யூ நோ தட் ஹீஸ் தேர் ஃபார் த காமெடிங்கிறது நமக்கு உடனே தெரிஞ்சிடும். நம்ம சிரிக்கிற மாதிரி நம்மளை கம்ஃபர்டபுளாக வைக்கிற மாதிரியான ஒரு கேரக்டர்ஸ் தான் அவர் பெரும்பாலும் பண்ணியிருப்பார். But as a writer, he was totally different. That writer was sharp. He makes us uncomfortable, and there was no softening in his writing to the characters or to the reality. That was the most important point of his writing. Screenல நம்மள ரிலாக்ஸ் பண்ண வைக்கிற அதே ஆள் தான் ஸ்கிரிப்ட்ல ஈகோ, ஹைப்போக்ரஸி, மாரல் காம்ப்ரமைஸ் இது எல்லாத்தையும் எக்ஸ்போஸ் பண்ணிகிட்டே வந்துட்டு இருந்தார் through his writing. One face makes you laugh, another face makes you look inward. The man who wrote Uncomfortable Truths was the same man who played a harmless, funny guy on the screen. And that contrast wasn't accidental, it was intentional, and that is why Sreenivasan is special. அதனால தான் அவர் 2 ஹானஸ்ட் ஃபிலிம் வேர்ல்ட்ஸ்குள்ள ஃபிட் ஆகிறார். ஒன்று பிரியதர்ஷனோட கயாட்டிக் காமெடிஸ், அந்த வேர்ல்டுக்குள்ளேயும் he easily fits in. On the other side, சத்யன் அந்திகாடோட க்ளோஸ் டு ரியல் லைஃப் சைலண்ட் வேர்ல்டுக்குள்ளேயும் அவர் ஃபிட் ஆகிடுறார். 2 டிஃப்ரெண்ட் ஸ்டைல்ஸ் பட் சேம் ஹியூமன் ட்ரூத். டு பி ஹானஸ்ட், எனக்கு என்னதான் அவரோட காமெடி மூவிஸ் பிடிச்சிருந்தாலும் his சீரியஸ் ஃபிலிம்ஸ் takes us closer to him. சீரியஸ்னதும் ஏதோ சைக்கோ கேரக்டர்ஸ் இல்லை வில்லன் கேரக்டர்ஸ், ஒரு melodramatic emotional characters. No, he has not done anything like that. But close to reality movies. Comedy keeps the distance with the character. But I mean, சிரிச்சுக்கிட்டே நம்ம ஈஸியாக எஸ்கேப் ஆகிக்கலாம். But his serious movies brought us closer to him.
there was no distance between us and there was no escape button as well. His serious characters were written by himself. அது வெளி ரைட்டர்ஸ்க்கு ஒர்க் பண்ணும்போது or in those films he always chooses the comedy characters, but when he writes for himself he makes him a serious character. Those characters, they don't feel written, they feel familiar, educated, decent, well spoken, but constantly negotiating with their own conscience. That is the scary part of his characters. Not tragedy, not sadness, but recognition to us or to anyone that we closely know. And that's why என்னோட ஃபேவரட் ஸ்ரீனிவாசன் ஃபிலிம்ஸ் எல்லாமே காமெடி ஃபிலிம்ஸாக இருக்குது. நாட் பிகாஸ் ஹி வாஸ் லைட் தேர், பட் பிகாஸ் அங்கே மிரரை நம்ம கொஞ்சம் டிஸ்டன்ஸில் வச்சுக்கலாம். அவரை வந்து பொலிட்டிக்கலி வி கேனாட் கிளாசிஃபை ஹிம். ஹி கம்ஸ் ஃப்ரம் அ கம்யூனிஸ்ட் ஃபேமிலி, பட் அவரோட ரைட்டிங்கில் ஹி வாசன்ட் ஷோயிங் பிளைண்ட் லாயல்ட்டி டு எனி ஒன். இன்ஃபேக்ட் அவரோட சந்தேஷம்ங்கிற மூவியில் அவர் காங்கிரஸையும் சரி கம்யூனிஸ்டையும் சரி ஒரே பேனில் வச்சே ஃப்ரை பண்ணி எடுத்திருப்பார். அந்த டைமில் லக்கிலி பிஜேபி வாசன்ட் அ ப்ராமினன்ட் பார்ட்டி இன் கேரளா. இல்லைன்னா கம்யூனிஸ்ட், காங்கிரஸ், பிஜேபி 3 பேரையும் சேர்த்து வச்சு ஒரு 3 course meal ப்ரிப்பேர் பண்ணி தந்திருப்பார். ஈவன் தென் தி ஃபார்மர் பிரைம் மினிஸ்டர் வாஜ்பாய் அவர் கேரளா வந்திருக்கும்போது ஏதோ ஒரு மீட்டிங்கில் ஹீ ரெஃபர்ட் டு திஸ் ஸ்ரீனிவாசன்ஸ் மூவி டு அட்டாக் தி காங்கிரஸ் அண்ட் கம்யூனிஸ்ட். தென் அது என்ன மூவின்னு தெரிஞ்சவங்க கமெண்ட்ல சொல்லுங்க. லெஃப்ட், ரைட், சென்டர், he didn't belong to any of these groups, but he belonged to an even more dangerous ideology, that is common sense. In fact the satires எழுதுறவங்க எல்லாருக்குமே that comes naturally. Sreenivasan didn't attack the ideologies, that was his plus. He attacked the people behind the ideologies. அதனால தான் அவரோட பொலிட்டிக்கல் ஜோக்ஸ், ட்ரால்ஸ் எல்லாமே இன்னைக்கும் ரெலவெண்ட்டாக இருக்குது, பிகாஸ் த பொலிட்டிக்கல் பீப்புள் ஹேவன்ட் சேஞ்ச்ட். ஃபைனலி, some actors entertain, some writers challenge our mind, but Sreenivasan entertained us through his comedy movies, and நம்மளையே செல்ஃப் ரெகக்னைஸ் பண்ண வைக்கிறார் through his serious films using a mirror. Not larger than life, just life. See you soon.